இதுல உங்களுக்கு எல்லா சொற்களும் தெரியும், ஏற்கனவே வந்த சொற்கள் தான். பாருங்களேன், வல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். சரியா? அதுல வர ஹுஸ்ர் என்ற சொல் நஷ்டம், நஷ்டம் ஹசிர வினையாக சொன்னா ஹசிர நஷ்டம் அடைந்தான், ஹுஸ்ருன் நஷ்டம். திரும்ப அதுல வார அந்த லாம் ரெண்டும் இல்ல, ஒரு லாம், இன்னல் இன்சான் அல்ல ஃபீ ஹுஸ்ர். சரியா? அது இருக்குதானே, இன்னல் இன்சான ல ஃபீ ஹுஸ்ர், அப்படித்தானே? அந்த லாமுக்கு என்ன கருத்து? உறுதிப்படுத்தல். இன்னையே மேலும் உறுதிப்படுத்துது. அது நிறைய முன்னால வந்தது. இன்னல் இன்சான ல ஃபீ ஹுஸ்ர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்ல தவிர, இல்ல இல்ல தவிர, அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத் நற்செயல்கள் புரிந்தவர்களையும் தவிர. திரும்ப அந்த சாலிஹாத் சொல்ல கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். அஸ்ஸாலிஹாத் இது ஒருமா, அஸ்ஸாலிஹா அஸ்ஸாலிஹத்து பன்மதான் அஸ்ஸாலிஹாத். அப்ப இத அடிப்படை சொல்ல என்னண்டாங்க பார்த்தா, சாலிஹாத் இந்த சொல்லுக்கு அடிப்படையான சொல்ல என்னது நாங்க பார்த்தா, சலுஹ இதுதான் அடிப்படை சொல். சலுஹண்டா என்னது? சீராக இருந்தது. சலுஹ சீராக இருந்தது என்று பொருள். இன்ன ஃபில் ஜஸதில முதுகத்தன் என்பார், உடம்பில் ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சீராயிருந்தா முழு உடம்பும் சீராகும். ஒய்தா ஃபஸதத் ஃபஸஜல் ஜஸது குல்லு, அது சீர்கட்டா முழு உடம்பும் சீர்கட்டும். அலா வஹியல் கல்ப், அதுதான் இதே. இன்னொரு ஹதீஸ்ல வரும் அதான் இது சலுஹ. இதுக்கு எதிர்ச்சொல் தான் ஃபஸத. இந்த சொல் தான் அது ஃபஸாதுன்னு சொல்லுவோமே. சலுஹ அந்த சொல்லுக்கு எதிர்ச்சொல் தான் ஃபஸத, சீர்கெட்டு போனது. அதுலேருந்து இந்த சாலிஹ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் சும்மா சாதாரண மொழிபெயர்க்க நற்செயல், நற்செயல் நற்செயல்கள் சொல்றோம். அப்ப அரபு மொழி சொல்லுதுன்னா சீரான செயல், அந்த செயலை செஞ்சா நல்லா ஈக்கும். சமூகம், தனி மனுஷன் எல்லாம் நல்லா ஈக்கும், சீராய்க்கும். அப்ப சீரான செயல் என்றதுதான் நேரடி பொருள். அது நாங்கள் நற்செயல் சொன்னாலும் அடிப்படை கருத்து சலுஹ. பன்மதான் சாலிஹாத், சீரான செயல்கள் நற்செயல்கள் என்று. திரும்ப இந்த சொல் தவாசா, ஒருவர் ஒருவர் உபதேசித்துக் கொண்டார். அது அடிப்படை என்ன? இந்த சொல் வசியத்துன். வசியத்து சொல்ற உபதேசம் வசியத்து பேர் சொல் வசியத்துன். அதை உபதேசம் செய்தான்னு சொல்லணும். இப்படி சும்மா சொல்லுவோம் வஸ்ஸா வஸ்ஸா அல்லது அவுசா சொல்லுவோம். வஸ்ஸா அவுசா சொல்லுவோம். தவாசாண்டு வாரண்டா ரெண்டு பேர் ஈக்கும் அல்லது பலர் ஈக்கும், ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டார்கள். சரி, முத்தவாசவோ பில் ஹக்தி சத்தியத்தை,
இன்னொரு முறை அதே சொல்ல திருப்பி சொல்லி ஒத்தவாசவ் பிஸ்ஸபர், பொறுமையையும் தமக்கு மத்தியில் உபதேசித்துக் கொண்டார்கள். சரியா? அப்ப அசுரண்டா காலம், காலத்தின் மீது சத்தியமாக, வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஈமான் கொண்டு சீரான செயல்களை செய்து அல்லது நற்செயல்கள் செய்து சத்தியத்தையும் பொறுமையையும் தமக்கு மத்தியில் உபதேசித்துக் கொண்டவர்கள் தவிர மற்ற எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இதுதான் இந்த சூறாட நேரடி பொருள். இப்ப நாங்க பார்ப்போம், இந்த சூறால வேற அந்த சர்ச்சை குழப்பம் ஒன்றுமே இல்லை. மர்ம நாளை பத்தி நேரடியாக ஒன்றும் சொல்ல இல்ல, மர்ம நாளை பத்தி நேரடியாக எதுவும் சொல்ல. இந்த சூறா ஜுஸ் அம்மையோட ஓர்டரை பார்த்தால் ஜுஸ் அம்மா வார ஓர்டரை பார்த்தால் ஒன்று நாங்க சொன்னோம், மர்ம நாளை பத்தி நேரடியாக அதை மட்டும் தலைப்பாக கொண்டு வந்த சூறாக்கள் இல்லையா? முதலாவது பாதியா தானே நபம், நாசியாத்தும், அபசையும், தக்வீரும், மின்பித்தாரும், அப்படி தொடர்ந்து நாங்க பார்த்து வந்த மர்ம நாளை நேரடியாக பேசி வந்த மர்ம நாளைய தலைப்பாக கொண்ட சூறாக்கள். இது ஒரு பாதி. இதான் முதலாவது பாதி. ரெண்டாவது மர்ம நாள் தான், ஆனா அதோட சேர்த்து சமூக வாழ்வையும் இணைத்து சொன்ன சூறாக்கள். சமூக வாழ்வையும் இணைத்து சொன்ன சூறாக்கள். இது ரெண்டாவது பாதி. இந்த ஜுஸுல ரெண்டாவது பாதி. மூணாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாவாவையும் தாவாவின் துன்பங்கள் கஷ்டங்கள் அதற்கான ஆறுதலை சொன்ன சூறாக்கள். சரியா? சூரத்து அப்துஹா மாதிரி, சூரத்து அலம் நஷ்ரஹ் மாதிரி, அந்த மாதிரியான சூறாக்கள். இது மூணு. இந்த மூணு வகையான சூறாக்களையும் ஏற்கனவே பார்த்தோம். இப்ப நாங்க நாலாவது கடைசியா இந்த பகுதி, இந்த கருத்தை அப்படியே முடிச்சு வைக்கிற சூறா தான் சூரத்துல் அஸ்ர். கருத்தை அப்படியே முடிச்சு வைக்கிற சூறா தான் சூரத்துல் அஸ்ர். சரியா? இப்ப நாங்க பார்த்தோம், இதுக்கு முன்னால ரெண்டு சூறாலையும், அதாவது அல் காரியா, முன்னாடிக்கிற சூறாக்கு முன்னாடிக்கிற சூறா காரியால அந்த மர்ம நாள்ல எப்படி சொர்க்கத்துக்கு போற, எப்படி நரகத்துக்கு போற, நன்மை கூடினா சொர்க்கத்துக்கு, தீமை கூடினா நரகத்துக்கு போவாங்க. அதானே உண்மையில நிலைமை. அதுக்கு அடுத்த சூறா, காரியாக்கு அடுத்த சூறா தக்காசூர். ஏன் அது நடக்குது சொல்லிச்சு இல்லையா? ஏன் அது நடக்குதுன்னு சொல்லிச்சு. இப்ப இந்த சூறா என்ன சொல்லுதுண்டா, உண்மையில மனுஷ வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் இதுதானே. காரியாவும் தக்காசூர்னு சொல்ற கருத்து தான் உண்மையில மனுஷன் வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும். சரியா? காரியா சொல்ற மறுமையில நன்மை பாரம் கூட இருந்தா வெற்றி, நன்மையோட பாரம் குறைஞ்சிட்டா தோல்வியா முடியும் அப்படி சொல்ற. தக்காசூர் அது காரணத்தை சொல்ல. சூரத்துல் அஸ்ர் என்ன சொல்லுதுண்டா, இந்த முழு கருத்தையும், அவ்வளோ முழு கருத்தையும் முன்னுக்கு சேர்த்து வெற்றி தோல்வியை பிரிச்சு சொல்லு. யாரு வெல்லுவாங்க, மேல சொன்ன எல்லா கருத்துக்களையும் சேர்த்து பார்க்கும்போது, இங்க ஆரம்பத்தில் நபகலி தொடங்கி நாங்க கடைசியா பார்த்த சூறா வரையும், தக்காசூர் வரையும், யாரு வெல்லுவாங்க, யாரு போப்பாங்க.
அதான் இந்த 2 சூறாவும் இந்த சூரத்து அல் அஸ்ர் சொல்லு. அப்ப இப்ப நாங்க அதை விரிவா பார்ப்போம். இதுதான் சூரத்துல் அஸ்ர்ல இந்த கருத்து. அதாவது அந்த வெற்றி என்ற சொற்பிரயோகத்தை குர்ஆன் மாற்றி இப்படி சொல்லுது, ஹுஸ்ரன் சொல்லு, நஷ்டம். நஷ்டம் என்ற சொற்பிரயோகத்தை சொல்லு. வெற்றி தோல்வி என்ற சொற்பிரயோகம் போதா, நல்லா சொல்றேன்னா நஷ்டம் சொல்லுவோம். அப்படித்தானே? அதாவது நிறைய சேர்த்து வச்சு அதிகாரத்தையோ செல்வத்தையோ முன்னால சொன்ன தக்காசூர் என்ற சூறால சொன்னது மாதிரி தக்காசூர் போட்டி போட்டு ஒன்று சேர்த்து அதிகாரத்தை சரி, செல்வத்தை சரி, செல்வாக்கு சரி, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன கடைசிக்கு நஷ்டத்துல வைத்து விழுந்தான். எல்லாம் நஷ்டமா போயிடுச்சு. சேர்த்து நஷ்டம்ன்ற சொல்ல, அந்த தோல்வின்ற சொல்ல நல்லா விளங்கப்படுத்துற சொல். தோல்வினா அந்த பூர்ணமா அந்த கருத்து நல்லா படாது, நஷ்டம்ன்ற நல்லா படும் என்னன்னு சொல்லி. அதனாலதான் இங்க ஹுஸ்ர் என்று சொல்ல பாரு. சரியா? இப்ப இந்த சூரா என்ன சொல்லுதுண்டா, முதலாவது ஒரு சத்தியம். ஒரு சத்தியம் முதலாவது. என்ன சத்தியம்? காலத்தின் மீது சத்தியமாக. திரும்ப 2வது மொத்தமா சொல்லிவிட்டது, மனிதனே முழுக்க நஷ்டத்திலான்னு இருக்கிறான். மனித சமூகமே நஷ்டத்திலே. அந்த அல் இன்சான் அங்க சொன்னது இந்த அல் இனத்தை குறிக்கிறது. அல் இன்சான் அல் இனத்தை குறிக்கிறது. மனிதனே, மனித இனமே நஷ்டத்திலே அப்படி சொல்லிட்டு இப்ப விதிவிலக்கு அதுலேருந்து யார் தப்புவாங்க அப்படி சொல்லுது. தப்புவாங்கன்னு சொல்லும் போது இந்த 3 பண்புகளும் இருந்தா தப்புவாங்கன்னு சொல்லுது. ஒன்று ஈமான், 2வது நற்செயல், 3வது பரஸ்பரம் சத்தியம், பொறுமை. 2ஐயும் உபதேசித்துக் கொள்ள, தங்களுக்கு மத்தியில் உபதேசித்துக் கொள்ள. இந்த 3 பண்பும் இருந்தா தான் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பலாம் என்று ஆயத்துகள் சொல்றது. சரியா? இப்ப முதலாவது நாங்க பார்ப்போம், இந்த சூரா தனி மனித நஷ்டத்தை சொல்லுதா, சமூக நஷ்டத்தை சொல்லுதா? இன்னொரு மாதிரி சொன்ன இந்த பண்புகளோடு இருக்க வேண்டியவர்கள் இந்த சூரா சொல்றார் படி, தனி மனிதர்களா சமூகம்? சமூகத்தோடு அடக்கி சொல்லுதா அல்லது தனி மனிதன் சொல்லுது? 2 அப்படியா? சமூகம். ஏன் சமூகம் சொன்னீங்க? மனித இனம் வேற, அதை விட நல்ல ஒரு சொற்பிரயோகம் உண்டு. தவாசவ் சொல்லு. தவாசா என்ற சொல்ல என்ன குறிக்கும்? ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உபதேசித்துக் கொள்றேன் குறிக்கும். அப்படித்தானே? ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உபதேசித்துக் கொள்றேன்னு குறிக்கும். அப்ப எனவே இந்த சூரா சமூகத்தான் சொல்லுது முக்கியம். தனிமனிதன் குறிக்கும் என்று வச்சுக்கொண்டாலும் முக்கியமா சொல்லுவது சமூகத்தை. இல்லாட்டி அந்த தவாசா என்று சொல்லுவது கருத்து இல்லாம போகும். தவாசவ் என்று சொல்லும் போது அந்த கருத்து நல்லா படுது, சமூகத்தான் சொல்லப்படு. திரும்ப அடுத்தது சொல்லுவோமே பாருங்க. அல் மனித சமூகம், பொதுவா மனிதர்கள் பொதுவா சொன்னது. அப்ப இங்க சொன்ன அந்த 3 விஷயத்தையும் சொல்லும் போது தவாசவ் என்று சொன்னதுனால சமூகத்தை தான் அல்லாஹ் உள்ளடக்கி சொல்றான்னு விளக்கு. தனி மனுஷன் என்றதை விட சமூகத்தான் உள்ளடக்கி சொல்றான்னு விளக்கு. இன்னொரு கருத்துக்கு வாங்களே, இப்ப தனி நபர்களை நாங்க
நல்லவர்களோ கெட்டவர்களோ, நல்லவர்களோ கெட்டவர் பொதுவா சொல்லுவோம். தனிநபர்கள்ல உலகத்திலேயும் வெற்றி மறுமையிலேயும் வெற்றி என்று சொல்லுமா? உதாரணமா ஒரு தனி மனிதன் நல்லா வாழ்ற, நீங்க சொன்ன மாதிரி நல்ல அமல்கள் எல்லாம் ஈக்குது, ஈமானும் ஈக்குது, இவன் உலகத்திலேயும் வெற்றி அடைந்து மறுமையிலேயும் வெற்றி அடைவான்னு சொல்லுமா? சில நேரங்கள உலகத்துல தோல்வி அடைஞ்சு மறுமையில வெற்றி அடைவான்னு சொல்லலாம். சான்சி. அதாவது தனி மனிதர்களை பொறுத்தவரையில உலகத்திலேயும் தோல்வி. அதாவது தனி மனிதர்கள் உலகத்துல தோல்வி அடைவதற்கு நல்லவனாய்ந்தாலும் உலகத்துல தோல்வி அடைவதற்கு சான்ஸ் இக்குதானே, இக்குது. மறுமையில வெற்றி அடைவன் சுவர நல்லா இருந்தா, அவன் உலகத்தில் உண்மையாகவே நல்ல அமல்கள் செய்த ஈமான் இருந்து நல்ல அமல்கள் இருந்தா மறுமையில கண்டிப்பா வெற்றி அடைவான், அது சந்தேகமே இல்லை. ஆனா உலகத்துல தோல்வி அடைய சான்ஸ். இந்த உலகம் அந்த தனி மனிதர்கள் உலகத்திலே மறுமையிலேயும் தோல்வி அடைவதற்கு இல்ல, உலகத்துல தோல்வி அடைவதற்கு சான்ஸ் இருக்கு. நல்லவனாக வாழ்ந்தாள் மறுபக்கத்தில் இருப்பமே, மோசமா ஒரு மனுஷன் வாழ்ந்தாள், ஈமானும் இல்ல நற்செயல்களும் இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நற்செயல்கள் ஈமான் இல்லை, நற்செயலே இல்ல மனுஷன் சரி கஷ்டம், கொஞ்சம் மாடி மீக்கும் காபிர் ஆய்ந்தாள். அந்த மனிதன் உலகத்திலேயும் தோல்வி அடைந்து மறுமையிலேயும் தோல்வி அடைவான் சொல்லுமா? தப்பே. உலகத்துல ரெண்டு பாரி நடக்கு, நல்லா வாழ்ந்துட்டு போயிடும் மேல், அழகா வசதியோட வாழ்க்கை வசதியோட எல்லாம் வாழ்ந்துட்டு எப்படி குழப்பம். ஆனா அதையும் பூர்ணமாக்கலுமா எல்லாருக்கும்? அதான் நான் சொல்றேன். சிலாக்கள் உண்மையிலே ஆத்ம திருப்தியோடையும் வாழ்ந்துட்டு போயிரு. உதாரணமா நீதியாக இருக்கக்கூடிய மன்னர்கள் இருக்கிறார், ஆட்சியாளர்கள் இருப்பார், ஆனா குஃபுர் ஆள் முஸ்லீம் இல்லை. இப்ப இங்க ஒரு ஷர்த்தே ஈமான் வெற்றி பெறதுக்கு அதான் நான் இங்க சொல்ல வரேன். இந்த சூறால வருது எப்படின்னா, ஈமானும் நற்செயலும் பரஸ்பரம் சத்தியம் பொறுமை உபதேசித்துக் கொள்றது, இது மூணும் ஷர்த்து வெற்றி பெறது, இல்லாட்டி என்ன நஷ்டம். அப்படித்தான் இந்த சூறா சொல்லும், அப்படித்தானே? அப்போ இதுல ஒன்று குறைஞ்சி ஒரு ஆள்கிட்ட ஒன்று குறைஞ்சி மற்ற ரெண்டுமே ஈக்கின்னு வச்சுக்கொள்வோம். உதாரணத்துக்கு அப்படி ஈக்குதானே, இல்லாம இல்லையே ஈக்குது. அவன் மறுமையில தோல்வி அடைவன் என்றா ஈமான் இல்ல, நரகத்துக்கு போலாம். ஆனா உலகத்துல வெற்றி அடைய சாந்திக்கு நல்லா வாழ்ந்து போயிடுவான், நல்ல நீதியான ஆட்சியாளன் ஆயிப்பான். உதாரணமா இந்த ஆயத்தை என்ன சொல்லுதுன்னா, நாங்க என்ன சொல்ல வாரனால் தனி மனிதர்களை அல்ல இந்த ஆயத்து குறிக்க வந்து. ஏண்டா ஹுசுர் என்ற சொற்பிரயோகம் எங்க ரெண்டுலேயும் தான், உலகம் மட்டும் சொல்லவும் இல்லை மர்மம் மட்டும் சொல்லவும் இல்லை, அப்படி வரையறுக்கல் அப்படித்தானே. இன்னல் இன்சான லஃபீ ஹுசுர் துனியான்னு சொல்லவும் இல்லை, ஒஃபில் ஆகிரான்னு சொல்லவும் இல்லை, அப்படித்தானே. மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், இந்த பண்புகளை கொண்டாக்குன தவிர உலகத்திலேயே மறுமையிலான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இந்த ஆயத்தை வரையறுக்கல், உலகத்திலேயும் தான் மறுமையிலேயும் தான், ரெண்டையும் தான், சரிதானே? அப்ப எனவே இந்த சூறா தனி மனிதர்களை பற்றிய விதியை சொல்ல வரல, தானே? தனி மனிதர்களுக்கான விதியை இந்த சூறா சொல்ல வரல. என்ன, தனி மனிதன் மறுமையில வெண்டு உலகத்துல தோக்கல், உலகத்துல வெண்டு மறுமையில தோக்கல், ரெண்டுலையும் தோக்கல், இப்படி நடக்க. சமூகம் அப்படி இல்லை, சொல்ல வரீங்களா? சமூகம் இந்த மூணு பண்பும் இருந்தா கண்டிப்பா உலகத்திலேயும் வெல்லும் மறுமையிலையும் வெல்லும். என்ன நினைக்கிறீங்க? ரெண்டுலையும் இந்த பண்புல ஏதாலும் ஒன்று குறைஞ்சா உலகத்துல கண்டிப்பா தோக்கும், மறுமையிலையும் தோக்கும். சமூகம் என்ற வகையில் இந்த சமூகத்துக்குள்ளார உள்ள தனி மனிதர்கள் தப்பேலும், அது வேறு, அதுதானே. அதுதான் இங்க நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த சூறா சொல்ல வர கருத்து அதனாலதான் நீங்க பாருங்க இந்த பகுதி இருக்கு ஒன்று. அதான் சரி, அதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இந்த சூறா சொல்ல வரல தனி மனிதர்களுக்கான சமூகவியல் விதியை இந்த சூறா சொல்ல வரல. அது எப்படி நடக்கல்? உலகத்துல வெண்டு மறுமையில தோக்கல், மறுமையில தோத்து உலகத்துல வெள்ளேலும், ரெண்டுலையும் வெள்ளேலும் ரெண்டுலையும் தோக்கல். அது தனி மனிதர்களை பொறுத்தவரை அந்த விதியை அல்லாஹ் இங்க சொல்ல வர தானே. இங்க சொல்ல வார யார் என்றால் சமூகத்தை,
இங்க சொல்ல வாரது இந்த விஷயத்தை சமூகம் தான் இங்க சொல்ல வார. அப்படித்தானே? இந்த பாருங்க, எனவேதான் இதை சேர்த்து, அதனால இதையும் சேர்த்து கொண்ட, இந்த விஷயத்தையும் சேர்த்துக்கொண்டு. அதனால அதாவது தனி மனிதர்கள்ட்ட சில நேரங்கள்ல இந்த விஷயம் மீக்காது, சில நியாயமான காரணங்களால இது ஈக்காது, அல்லது சின்ன லெவல்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், தீமையை எதிர்க்கிறதுக்கு 3 தரம், கையால, நாக்கால, உள்ளத்தால். ஏழாத மனுஷன் என்ன செய்யலாம்? உள்ளத்தால். என்ன பெரிய சர்வாதிகாரிக்கு முன்னாலே இருக்கிறான், அப்போ ஒன்று பேச எழுத ஒன்று உர்றான் இல்லை, இப்போ மனசால வருத்து ஆக பலவீனமான நிலையில இது லீப்பான். ஆனா அவன் என்ன செய்யலாமண்டா மறுமையில தப்பிரு, யா அல்லாஹ் எனக்கு இப்படித்தான் வாழ சூழல் கிடைச்சி, எனவே நான் ஒன்று செய்யலாம் போயிட்டு சொல்லி தப்பிடலாம். சமூகமே இப்படி இருந்தால் அப்படி அப்படி கூடாது. அதான் நீங்க சொல்ல வார. அப்ப எனவே இந்த சூரா சொல்ல வாரது சமூகத்தை பத்தி தானே தவிர தனி மனிதர்களை பத்தி. அதான் இந்த கேட்போமே, இப்ப பாப்போமே. அத சமூகம் என்ன அது சொல்லுங்களேன். போதா அப்படி சொல்லி போதும். தனி மனிதர்களின் ஒழுங்கற்ற கூட்டம் சமூகம் அல்ல. அதுதான் என்னுள்ள சிக்கல். சமூகம் சொல்றது இதுதான் சரிமை. சமூகம் தனி மனிதர்கள் சக நிறுவனங்கள், குடும்பம், பாடசாலை, ட்ரஸ்டி போர்டு, எங்கட சாதாரண பாச ட்ரஸ்டி போர்டு, அரசாங்க அமைப்பு, நிதி நிறுவன ஒழுங்குகள் எல்லாம் சேர்ந்து சமூகம். அந்த நிறுவனங்கள் அடிச்சு விட்டுட்டால் ஒரு தனி மனிதர்கள ஒரு ஒழுங்கற்ற சேர்க்கை, அது சமூகமாத ஒரு நாள். இந்த செங்கல் எல்லாம் கோந்து இப்படி குவிச்சு விட்டால் கட்டிடம் இல்லை, அதை வச்சு அழகாக கட்டணும், அப்பதான் கட்டிடம். அப்படித்தானே? அப்ப இந்த பிரயோகமைக்கு தானே தனி மனிதர்கள் சரி வந்தா சமூகம் சரி வந்தாலும் சொல்றது ஒரு ஜாதி அர்த்தமில்லாத பிரயோகம். அப்ப என்னென்றால் தனி மனிதர்கள் நல்லா இருந்தா சமூகம் சரி வரும், தனி மனிதர்களை திருத்துவோம் அப்ப சமூகம் சரி வரும். இது பில, அதாவது நுணுக்கம் இல்லாத பிரயோகம். இதுல கருத்து ஈக்குது, ஒரு உண்மை ஒண்டிக்கு, ஆனா இது நுணுக்கம் இல்லாத பிரயோகம். கருத்து போதும். தனி மனிதர்களை சீர் செய்து அவர்களை குறிப்பிட்ட அமைப்பில் கட்டி எழுப்பினால்தான் சமூகம் சீராகும். அப்படி இதுதான் இல்லாட்டி என்ன சரி வர நாங்க பார்ப்போம். தனிய பெய்த்து அப்படி தொழுவிட்டு ஒரு ஓரத்தை ஆளை பெய்த்து சரி வாரு, சரி வராது. அப்ப அதனால இங்க சொல்ல வாரது தனி மனிதர்களை அல்ல, சமூகம். தனி மனிதன் சொல்றது தனித்தனி கிராக்கள். சமூகம் என்னன்னா தனி மனிதர்கள் நிறுவன ஒழுங்குல ஒரு ஒழுங்குக்கு வார். அது ஆக எளிய சமூகத்துக்கு கூட பொருந்தும். குடும்பம் இல்லாத சமூகமும் நீக்காது, ஏதோ ஒரு தலைமை இல்லாத சமூகமும் நீக்காது. ஏதோ ஒரு தலைமை, திருப்பி அரசியல் தலைமைன்னு சொல்ல தேவையில்லை, கபிலாவாலும் நீக்கும். கோத்திரத்துக்கு ஒரு தலைவர் இக்குமா இல்லையா? அப்படி இல்லாத சமூகம் உண்டு இல்லை, அப்படி இல்லாத சமூகம் உண்டு இல்லை. அப்படித்தானே? அப்ப அதனால தனி மனிதர்கள் சக நிறுவனங்கள் சமந்த சமூகம். எனவே சமூகத்தை மாத்தணும் என்று சொல்லும் போது தனி மனிதர்களை மாத்திர என்ற கருத்து மட்டும் இல்லை, அங்காலே மாறணும். இல்லாடி சரி வர சரியா? உதாரணத்தை வச்சு கொடுங்களேன். ஒரு பிழையான சமூகம் உண்டு, ஜாகிலிய சமூகம் உண்டு. அப்ப நிறைய பேர் அந்த ஆழம் இல்லாம பேசுறப்பா இங்க இருக்கிற தனி மனிதனை எல்லாம் செருவாண்டுட்டா இது மாறிடும் பேசு. பெரும் தவறு. ஏனென்றால் இந்த ஒவ்வொரு தனி மனுஷனும் ஏதோ ஒரு நிறுவனத்தோட ஜாயிண்ட் ஆகித்தான் வாழ்ற உலகத்தில்.